fellow achievers, to be achievers, and my fellow achievers. Good morning to everybody. நான் என் ஜேர்னி ஹேஸ் பின் வெரி டஃப். நான் வந்து தமிழ் இட்ஸ் ஓகே ரைட், தமிழில் பேசலாம்ல. மை ஜேர்னி ஹஸ் பின் டஃப். திஸ் இஸ் மை 4th attempt. அண்ட் சின்ன செகண்ட் கூட நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல தான் வந்து ஐ வாஸ் இன்வால்வ். அப்போ ராமவன் சார்லாம் வந்து எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காரு. ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் அப்படிங்கிறங்காட்டி நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். அப்போ வந்து சில ஏதாவது பேசிக்கான விஷயம் கூட செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது தேர் இஸ் சான்சஸ் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ சார் எனக்கு நிறைய அதில் கைட் பண்ணாரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல, ஹிஸ்ட்ரிக்கு மெயினா. அப்புறம் சார் வந்து மார்க் இன்டர்வியூ எடுத்தாரு. அப்போ வந்து அவர் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது, நம்ம எக்கனாமிக்ஸ் படிப்போம், எல்லாமே படிப்போம், ஆனா அந்த ஆன்சர் சொல்லும் போது அந்த ஒரு வராது டக்குன்னு எந்த மேஜர் டைமென்ஷன்ஸ் அட்ரஸ் பண்றதுன்னு. அது சார் சொன்ன எடுத்து அது பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மேம் கேவ் மீ கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட்லி. Ma'am was the only female member in the board mock interview, so it was very nice. She gave me so much of confidence also. So thank you everyone. Thank you so much. அடுத்து regarding my journey, நானும் ஒரு இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல தான் என்னோட காலேஜ் முடிச்சேன். ஸ்கூலும் வந்து ஒரு மிஷனரி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பேஸ் போட்டுச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா என் எத்திக்ஸ்ல என்னோட மார்க் 130. ஸோ வந்து நீங்க வந்து இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க அந்த எத்திக்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க எத்திக்ஸ்ல வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எத்திக்ஸ் பேப்பர்ல எதையுமே வந்து உங்க டே டு டே லைஃப்ல இருக்கிறத வந்து நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறது யோசிங்க. ஏன்னா நீங்க அதுவே வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நான் அந்த மாதிரி தான் வந்து டே டு டே லைஃப்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ், நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல இருக்கிற எனக்கு எத்திக்ஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சது. போன மீன்ஸ்லயும் ஐ ஸ்கோர் வெரி நைஸ்லி. திஸ் ஆல்சோ 130 is a nice score. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் 2 attempt I couldn't clear prelims. அடுத்த attempt வந்து I missed my interview call by 15 marks. இந்த தடவை வந்து I got all India rank of 250 and I'm expecting IAS. இப்போ உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா எல்லாருமே போடுவீங்க. ஆனா எந்த டைரக்ஷன்ல உங்க ஹார்ட் ஒர்க்கை போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து இங்க இருக்க மென்டர்ஸோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா டாப் ஸ்டாக் நிறைய பாருங்க, அவங்க எப்படி போயிருக்காங்கன்னு பாருங்க, அது உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்க. அதை பார்த்துட்டு உங்க லைஃப்ல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மென்டர்ஸோட ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல மென்டர்ஸும் இருக்காங்க. நான் போற ரூட் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் மென்டர். அதனாலதான் என்னால இந்த வரைக்கும் வந்து நிக்க முடிஞ்சிச்சு. சோ அடுத்து வந்து டோன்ட் திங்க் தட் யூ கான்ட் மேக் இட். கண்டிப்பா உங்களால முடியும். இந்த அட்டெம்ப்ட்லயே எல்லாரும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லாஸ்ட் இப்போ வந்து 20-25 days கிட்ட இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருந்தாரு. ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் பாயிண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக்கா நான் வந்து ஒரு 100 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் வந்து நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படிங்கறது நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ரீகால் மூலியமா அந்த இதுல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன், எனக்கு இது ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அது சப்போஸ் ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா நான் அதை வந்து ஒரு மிஸ்டேக் புக்லெட்னு எடுத்து எழுதி வச்சுக்குவேன். ஸோ ஐ ஹேட் அ மிஸ்டேக் புக்லெட், ஒரு புக்லெட் இருந்துச்சு. அந்த மிஸ்டேக் புக்லெட்டை வந்து நான் லைக் ஐ ரிவைஸ் லைக் 100 times ஃபார் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸுக்கு நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப 25 days இருக்கும்போது உங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னவா இருக்கணும்னா அந்த கொஸ்டின் சால்விங் மைண்ட் செட்டுக்குள்ள போகணும் நீங்க. ஏன்னா முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் சால்விங் மைண்ட் செட்டுக்கு போயிட்டு எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் நான் டேக்கிள் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட போங்க. இன்னொன்னு வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பாலிட்டியில வந்து முன்னாடி 20 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இப்ப கம்மியாயிடுச்சு. பட் பாலிட்டி எக்கனாமில வந்து நீங்க மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா அது நான் நெகோஷியபிள். மத்ததெல்லாம் வந்து எங்க கேக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா பாலிட்டி உங்களுக்கு தெரியும், இதுல இருந்தா கேக்குறாங்க, லட்சுமிகாந்த்ல இருந்தா கேக்குறாங்க, இல்ல நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சதுல இருந்தா கேக்குறாங்க. சோ பாலிட்டி எக்கானமி வந்து ரொம்ப தரவா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிக் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டினா வருதுன்னா அதை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த ஸ்டாட்டிக் கான்செப்ட்ஸ்ல ரொம்ப தரவா இருங்க. அப்ப வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்போது உங்களுக்கு ரொம்ப தெரியாத கொஸ்டின்லாம் வரும்போது உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல
நீங்க படிச்ச டாபிக்கா தான் இருக்கும், அதை வந்து வேற பேர்ல போட்டு கேட்பாங்க. போன வருஷம் ஏரியல் மெட்டாஜினோமிக்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க, என்னடா அது ஏரியல் மெட்டாஜினோமிக்ஸ் படிச்சதே இல்லையன்ட்டு. ஆனா அந்த கொஸ்டினும் சரி, ஹியூமன் ஜீனோம், இப்போ வந்து நியாண்டர்தால்ஸ் அந்த ஜீனோம் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது வந்து நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு விஷயத்தோட கொஸ்டின். ஆனா அந்த டக்குன்னு அந்த எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால அந்த எக்ஸாம் ஹால்ல இந்த இதுவே வந்து சார் தான் சொன்னாரு ஆக்சுவலா இந்த விஷயத்த. இந்த ப்ரொஃபஷனே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க எவ்வளவு பெஸ்டா கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான். அந்த விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. நீங்க எப்படியும் வந்து அவ்வளோலாம் படிக்க முடியாது. எவ்ரிதிங் அண்டர் தி யூனிவர்ஸ் ரைட் நவ் கம்ஸ் அண்டர் யூபிஎஸ்சி பேப்பர். ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. நீங்க நிறைய எல்லாம் படிக்க முடியாது. PT365 படிப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஏதாவது படிப்பீங்க, ஸ்டாட்டிக் புக்ஸ் படிப்பீங்க, NCERT புக்ஸ் படிப்பீங்க. இவ்வளவுதான் உங்களால படிக்க முடியும். நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, இவ்வளவுதான் உங்களால படிக்க முடியும். இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பா வரவும் போகுது. அதை வந்து மிஸ்டேக் பண்ணாம எழுதிட்டு வரது தான் ரொம்ப முக்கியம். ப்ரெஷரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது தான் இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்லயும் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க போகும்போது 400 பேரு 450 பேர் அந்த எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, 400 பேர்ல இருந்து 2 பேரும் 3 பேரும் தான் செலக்ட் ஆவாங்க. இந்த ரேஷியோவே அதுதான். அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிரும், நம்ம அதுல இருப்போமா அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நான் உங்களை 100 பேப்பர்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா, அந்த 100 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எக்ஸாம் சிச்சுவேஷன்ல உட்காந்து நீங்க போடும்போது உங்க கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்குங்க. நான் வந்து இவ்வளவு உழைச்சிருக்கேன், இதுக்கு மேல யாருனாலையும் உழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கும். எனக்கு அது கொடுத்துச்சு. நான் வந்து 14 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ குட் கிளாக் பிட்வீன் 12 to 14 hours. அந்த டைமிங் முக்கியமா அப்படின்னு கேட்டா முக்கியம் இல்ல. எனக்கு வந்து நான் டைமிங் அதிகமா படிக்கும்போது நான் அதிகமா படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் கிளாக் பண்ணேன். அப்புறம் கிளாக் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த 12 hours நான் கன்சிஸ்டன்டா படிக்கிறேன் அப்படிங்கறது அந்த ஆப்ல நான் நோட் பண்ணி வச்சதை பார்க்கும் போதும், அந்த 100 கொஸ்டின் பேப்பரை வந்து நான் போட்டிருக்கேன் அப்படிங்கறது வந்து மிஸ்டேக் புக்ல இந்த 100 கொஸ்டின் பேப்பர் நான் சால்வ் பண்ணது இது 2 மட்டும் தான் நான் எடுத்துட்டு நான் ப்ரிலிம்ஸ்க்கே போனேன். அப்ப பார்க்கும்போது கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ். அப்ப வந்து இதுக்கு மேல ஒரு மனுஷனால பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது, யார் 400ல 2-3 பேருக்கு கிடைச்சா என்ன, கண்டிப்பா அதுல நான் ஒருத்தியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு அப்ப வந்துச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வருஷம் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சிருக்கும். லைக் இட் வாஸ் எ டிசாஸ்டர். யாருக்குமே வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா எனக்கு இந்த விஷயம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. அதனால என்னால நல்லா அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் லைட்டா மாத்த ஆரம்பிங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. நான் வந்து இது நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் வல்லார கீரைன்னு ஒண்ணு சாப்பிட்டேன், மெமரி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னாங்க. அதை வந்து நான் ப்ரிலிம்ஸுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். சோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. காலையில காஃபி குடிக்கும் போது நான் வந்து மெடிசன் பேக்ரவுண்ட்ங்கிறதுல சொல்றேன். காலையில காஃபி நீங்க வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி குடிச்சீங்கன்னா you will be in a very good position. காலையில எழுந்துச்சோடனே அந்த நல்லா இருக்கும், உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் லைட்டா டல் ஆயிடும். காலையில இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படி இருக்காது. அதை மத்தியானம் குடிச்சீங்கன்னா அப்ப ஃப்ரெஷ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதை கொஞ்சம் பாருங்க. நான் வந்து காலையில காஃபி குடிக்கிறதையும் கட் பண்ணேன், வெஜிடேரியனா மாறினேன். சோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமும் லைட்டா சேஞ்ச் பண்ண பாருங்க. மெமரி பூஸ்டிங் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, நிறைய ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஏன்னா வந்து மத்தியான நேரமும் நம்ம போய் 2 மணிக்கும் நம்ம பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், காலையில 9 மணிக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எல்லாத்துக்கும் நைட் படிக்கிற பழக்கம் இருக்கும். நைட் ஃபுல்லா படிப்பாங்க, காலையில ஃபுல்லா தூங்குவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனா அந்த காலையில 9 மணிக்கு தான் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதனால இந்த 30 days இருக்குல்ல, நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க சப்போஸ் அப்படி இருந்தீங்கன்னா உங்க அந்த ஸ்லீப் சைக்கிளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. காலையில 9 மணிக்கு உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எல்லாம் இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இப்ப எதுவும் இல்லைல்ல, நம்ம தூங்கிடுவோம். மத்தியானம் வந்து ஒரு ½ hour தூங்கிட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு தூங்குவோம். அந்த மாதிரிலாம் தூங்காதீங்க. இல்லாட்டி தூங்குற டைமிங் வந்து கொஞ்சம் மாத்தி வச்சு அந்த 2 மணிக்கு உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா 2 மணிக்கு சிசாட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிசாட்ல தான் வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து 120 113 110 120 வாங்கிட்டு சிசாட்ல ஃபெயில் ஆனவங்களா இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிசாட்ல ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சிசாட்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் அட்டம்ப்ட்ல என்ன தப்பு பண்ணேன்னா, ஐ குட் நாட் பேலன்ஸ் பிட்வீன் ஆப்டிடியூட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். முன்னாடியில என்ன சொன்னாங்க, ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், காம்ப்ரிஹென்ஷன் 3 வந்து 30% வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆப்டிடியூட் நிறைய கேக்குறாங்க, காம்ப்ரிஹென்ஷனும் ஓரளவுக்கு கஷ்டமாயிட்டு வருது. சில டைம் என்ன ஆகுதுன்னா, ஆப்டிடியூட் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியா கேட்டுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 அட்டம்ப்ட்ல ஆப்டிடியூட் அட்டென்ட் பண்ணலாம், நம்ம வந்து மேத்ஸ்லயே தூக்கிடலாம்,
காம்ப்ரிஹென்ஷன் வேண்டாம், ஏன்னா அதுல வந்து சப்ஜெக்டிவிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போனேன். அது தட் காஸ்ட் மீ மை 2 attempts. ஸோ நீங்க அதை பண்ணாதீங்க, பேலன்ஸ்ட் அவுட் பண்ணுங்க. காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா உங்க ரீடிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கும், பேசேஜஸ் வந்து லாங்கா இருக்கும். லாங் பேசேஜஸ் ஈஸியான ஆன்சரா இருக்கும், ஷார்ட் பேசேஜா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும் ஆன்சர். ஸோ உங்க ரீடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நீங்க வந்து உங்க ஆன்சர் வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல உங்க ஆன்சர் போடுவீங்களா. யூபிஎஸ்சி வந்து போடும்போது யூபிஎஸ்சி என்ன தாட் ப்ராசஸ்ல அந்த ஆன்சர் போட்டிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு புரியும். அப்போ உங்க தாட் ப்ராசஸ் நீங்க எந்த மாதிரி மாத்தினா அந்த கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மற்ற இன்ஸ்டிடியூட்டோட காம்ப்ரிஹென்ஷன் ஹெல்ப் பண்ணாதோ அப்படிங்கிறது என்னோட இது. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டாபிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டிஃபிகல்ட்டி லெவல்ல இருந்து அடுத்த டிஃபிகல்ட்டி லெவல் தான் போக முடியும். அவன் டிராஸ்டிக்காலாம் வந்து ஜம்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, இந்த டாபிக்ல அடுத்த டிஃபிகல்ட்டி லெவல் என்ன அப்படின்னு பார்த்து அந்த டிஃபிகல்ட்டி லெவலை வந்து கொஞ்சம் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நான் அதை தான் பண்ணினேன், அப்படியே வந்துச்சு, எழுதிட்டு வந்துட்டேன் இந்த தடவை. ஸோ அடுத்தது ரெண்டு விஷயங்க ப்ரிலிம்ஸ் அப்ரோச் பண்றது. ஒண்ணு வந்து ப்ரிசிஷன் மெத்தட், இன்னொன்னு ப்ராபபிலிட்டி மெத்தட். எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றது, எவ்வளவு இன்ஸ்டன்ஸ்ல அட்டென்ட் பண்றது அப்படிலாம் கேட்பாங்க. நான் வந்து ப்ரிசிஷன் தான் போனேன். நான் வந்து ஐ அட்டெண்டட் ஒன்லி 65 questions. ஐ காட் 78 மார்க்ஸ். ஆனா வந்து நிறைய அட்டென்ட் பண்றவங்களும் இருக்காங்க, 99 அட்டென்ட் பண்ணிட்டு 80s 90s வாங்குறவங்களும் இருக்காங்க. அது உங்களுக்கு எது சூட் ஆகுது, உங்களுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி மெத்தட்ல போடுறது உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணா உங்களுக்கு நல்ல மார்க் வருதா, இல்ல கம்மி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது நல்ல மார்க் வருதா, அதையும் பாருங்க. இந்த 100 பேப்பர் போடும்போது தான் நீங்க அதை வந்து அனலைஸும் பண்ண முடியும். நான் வந்து எவ்வளவு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத அதை அனலைஸ் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து நான் ப்ராபபிலிட்டி மெத்தட் ட்ரை பண்ணேன். ஐம் அ ப்ரிசிஷன் கேர்ள், பட் ப்ராபபிலிட்டி மெத்தட் ட்ரை பண்ணும்போது ஐ காட் வெரி வெரி லெஸ் மார்க்ஸ் இன் ப்ரிலிம்ஸ். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்ல போட சொல்லுவாங்க. நான் வந்து ப்ரிசிஷன் ஃபாலோ பண்ணங்காட்டி இந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ், எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி புக்ல இருந்து கேட்டது நான் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டது நான் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல. அது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து போடுவேன். நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இன்ஸ்டன்ஸ்ல கூட போடலாம்.